வணக்கம் தீனா, நேரில் இணைஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ரசிகர்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய மேட்ச் எப்படி இருக்க போகுது என்று மிகுந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறாங்க. கடந்த மேட்ச் நம்ம சென்னையிலே நம்மளுடைய அணியை நம்மளோட மண்ணிலே தோற்கடித்து சென்றதற்காக மிகுந்த ஒரு அதிர்ச்சியில தான் ரசிகர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. இன்றைக்கான மேட்சை எப்படி விளையாடணும், எப்படி எதிர்கொள்ளணும் எல்லாமே ரசிகர்கள் பல வகையான தகவல்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம அங்கே இருக்கக்கூடிய இங்கே விளையாடக்கூடிய அவர்கள்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். பிரதர், இன்னைக்கான மேட்ச் எப்படி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ப்ரோ ஒரே ஒரு விஷயம் சிஎஸ்கேக்கு சொல்லணும். டோனி பேரை வச்சு ஸ்கேம் நிறைய பண்ணுறாங்க. அதுதான் மெயின் ஃபஸ்ட்டு, சரிங்களா? டோனி பார்த்தீங்கன்னா கடைசியில் இறங்குறதுக்கு அப்படி ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் டீமுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாது. நான் டோனி ஃபேனு, தீவிரமான டோனி ஃபேனு. ஆனால் எனக்கே அவர் போன மேட்ச் பண்ணது பிடிக்கல. அஸ்வினுக்கு ஜடேஜாக்கு முன்னாடியே வந்திருந்தா ஆக்சுவலாக அட்லீஸ்ட் நம்ம ஒரு 8 ரன் டிஃப்ரெண்ட்லேயாவது நம்ம தோற்றுடலாம் மேட்ச், புரியுதுங்களா? ஸோ அதனால் இன்றைக்கி நடக்கிற போகிற மேட்ச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் டோனி ஒரு 10 ஓவருக்கு அப்புறம் கரெக்டாக ஆடணும். அந்த 11வது ஓவர் ஸ்டார்ட் விக்கெட் விழுந்துருச்சுன்னா ஜடேஜாக்கு முன்னாடி டோனி கண்டிப்பாக வரணும். 16 பாலுக்கு போன மேட்ச் 32 அடிக்கிறாரு. அவர் ஃபிட்னஸாக தான் இருக்கார். அப்படி இருந்தால் அவர் ஏன் கடைசியில் ஆடுறாரு தான் என்னோடய ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை தூக்கிட்டு விஜய் சங்கர் சான்ஸ் தரணும், சரிங்களா? அதுக்கப்புறம் சாம் கரனை எடுத்துட்டு 3 ஃபாரின் பிளேயரோட ஆடி இவரை டெவான் கான்வே இம்பாக்ட் பிளேயராக உள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஓப்பனிங் ஓப்பனிங் ருத்ராஜ் கைக்காவும் டெவான் கான்வே ஆடணும். 1 down ரச்சின் ரவீந்திரா ஆடணும். இப்படி ஆடினா மட்டும்தான் இந்த வருஷம் சீசனை நம்ம செட் பண்ண முடியும். ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காங்க. 2 மேட்ச் தோற்றுறாங்க, 0 பாயிண்டில் தான் இருக்காங்க. நம்ம 1 தோற்று 1 ஜெயிச்சிருக்கிறோம். ஸோ அவங்க இந்த மேட்ச் வின் பண்ண பார்ப்பாங்க. அவங்க வெறியாக தான் வருவாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபயராக போனால் தான் இந்த மேட்ச் பிடிக்க முடியும். இதே மாதிரி போன மேட்ச் மாதிரி இறங்கி தொட்டு பார்த்தீங்களா போன மேட்ச் எப்படி ஆடினாங்க ஓப்பனிங்கு? அவங்க ஆடுறதை பார்த்து நம்மளுக்கு தான் சிரிப்பு வருது. அந்த மாதிரி ஆடாமல் கொஞ்சம் ஃபயராக ஆடினாலே எல்லா டீமுமே பாருங்க ப்ரோ, 6 ஓவருக்கு 60 ரன் அடிக்கிறாங்க ப்ரோ பவர் பிளேக்கு. நம்ம மட்டும்தான் ப்ரோ 45-40 ரன் வச்சுன்னுக்கிறோம். அதனால் நம்ம தான் கொஞ்சம் ஃபயராக ஸ்டார்ட் பண்ணால் தான் இது பண்ணணும். டோனி முன்னாடி வரணும். இல்லை டோனி இதே மாதிரி தான் ஆடுறாருன்னா டோனி ஃபேனாகவே நான் சொல்கிறேன், டோனி ரிட்டையர்மெண்ட் ஆகி போகிறது அவர் ரொம்ப நல்லது. அவ்வளோதான். கிரவுண்ட் லெவல் எப்படி இருக்கும் இன்றைக்கி? கிரவுண்ட் லெவல் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் ஆடணும் ப்ரோ. ஃபஸ்ட் பேட்டிங் ஆட்டு அவங்கள சேசிங் பண்ண வைக்கணும். நம்மக்கிட்ட நூர் அகமது நல்லா போடுறாரு. ப்ளஸ் அஸ்வின் இருக்கார், ஜடேஜாவும் இருக்கார். ஜடேஜா போன மாதிரி செட் ஆகலை. ஆனால் அந்த கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருந்திருக்கும். கலீல் அகமது ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கலீல் அகமது இருக்கார். சாம் கரன் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் எடுக்காமல் இருந்தால் நல்லது. கலீல் அகமது இருக்காரு, 10 ரன் ஆகுறாரு. அதனால இந்த மேட்ச் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். அதே டீமோட இறங்கி அடிச்சிட்டாங்கன்னா இவங்களை இன்னும் சேஞ்சஸே பண்ண மாட்டாங்க. மெயினான மேட்ரு டோனி முன்னாடி வரணும். இல்லாட்டி ஒரு யங் பிளேயருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு வெளியே போகிறது நல்லது. அதே மாதிரி இன்னொரு நபர் நம்மகிட்ட இருக்கிறாரு. அவருடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். எப்படி ப்ரோ? ஆக்சுவலாக இவங்க தோனி பேரில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ப்ரோ. அதுதான். ஏன்னா 15,000 20,000 கொடுத்து இங்கே சேப்பாக்கத்தில் மேட்ச் பார்க்குறாங்க. இவங்க நம்ம வின் பண்ணணும்னு ஒரு கான்செப்டில் விளையாடல. அவங்க என்னென்னா தோனியை பார்த்தா போதும், தோனி வந்தால் போதும், அந்த ஸ்கேமில் அந்த இதில் மட்டும் தான் வராங்க. நம்ம மேட்ச்சு ஜெயிச்சானா தோத்தானா அதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆர்சிபி கிட்டே ஈஸியாக வின் பண்ணிடலாம். 13 ஓவரில் ஜடேஜா சாம் கரன் எதுக்கு ஓட்டணும் தேவையில்லாமல்? தோனி ஆடிக்கலாமே. ப்ராக்டிக்ஸ் மேட்ச்சில் மட்டும் ஒரு நாள் நல்லா போட்டு காட்டுனுங்கிறாங்க தோனி அடிக்கிற மாதிரி. ஏன் அது முன்னாடியே ஆடலாம் ப்ரோ? இது படம் இல்லை ப்ரோ. டோனி லாஸ்ட்டாக 2 6 அடிச்சோன்னே கிளைமேக்ஸில் ஹீரோ வில்லனை போட்டு கூட தரல, வில்லன் தான் ஜெயிச்சிட்டான். அப்போ கூட கை தட்டுனுக்குறோம் நம்ம. அது வேஸ்ட். அது எதுக்கு? அந்த லாஸ்ட் 2 6 பார்த்தீங்கன்னா முன்னாடி இறங்கி அவர் அவருக்கு இருக்குது ப்ரோ, அந்த கெப்பாசிட்டிலாம் இருக்குது. ஏன் அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு? டோனி ஃபேனாக எனக்கு கொஞ்சம் இது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இது டோனி ஓப்பன் முன்னாடி தான் ஆடணும். ஒரு 15 ஓவருக்கு முன்னாடியே ஆடினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இவர் திருப்பதி வேஸ்ட்டு ஓப்பனிங்கு. இவர் கான்வேவும் ருத்ராஜ் கேக்கும் ஓப்பனிங் ஆனால் நல்லாயிருக்கும். தீபக் கூட விஜய் சங்கர் வாய்ப்பு கொடுக்கணும். விஜய் சங்கர் வாய்ப்பு கொடுத்தா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேட்டகரி, ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி வேறு. அவரை சேர்த்தோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரும் கிடைக்கும். இதே ரவீந்திராவும் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான். இப்போ அவர் ஆடினாலும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் அடி வாங்குறாங்கன்னும் போது பார்ட் டைம் பவுலராகவே யூஸ் பண்ணலாம். ரச்சின் ரவீந்திராவை யூஸ் பண்ணலாம். எந்த டைமில் யூஸ் பண்ணலாம்? 4வது ஓவர் இல்லை 4வது ஓவர் பவர் பிளேயில் யூஸ் பண்ணால் விக்கெட் எடுக்கலாம்.
ப்ரோ சாம் கரன் 2 மேட்சும் ஷைனே பண்ணல ப்ரோ. எதுக்கு சாம் கரனை வச்சுருந்தாங்க ஒன்றும் தெரியல. ஆக்சுவலாக ஜேமி ஓட்டனை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் அது மாதிரி புதுசாக ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஓட்டுன டீமே ஓட்டுன்னு இருக்காங்க, என்னென்னு புதுசாக எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாங்க. சிம்பிள் ப்ரோ, ஒன்றும் இல்லை, சிம்பிள். எல்லா டீமுமே இப்போ வந்து ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஒரு சில 4-5 டீம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா 3 ஃபாரின் பிளேயரோட ஆடுறாங்க. சூப்பராக இம்பாக்ட் பிளேயரை வந்து ஒரு ஃபாரின் பிளேயரை உள்ளே எட்டுன்னு வராங்க. அந்த சென்னை அது பண்ண மாட்டுது. டெவான் கான்வேவும் ஜெம்மி ஓவர்டன் பக்கா ஆல்ரவுண்டர், சரிங்களா? ஹிட்ரு வேறு, அவர் ஃபினிஷர். அவர் போன மேட்ச் இருந்திருந்தா கூட சாம் கரன் உட்கார வச்சுட்டு அவர் சேர்த்துருந்தா கூட இம்பாக்ட் பிளேயராக நம்மளுக்கு சான்சஸ் இருந்துடும். அதனால் வந்து நல்ல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல பிளேயர்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிற பிளேயரை வச்சு ஆடணும்னு பார்க்குறாங்க. அது தப்பு. அப்படி இருந்தால் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்துட்டு தப்புலாம் இல்லை, சொப்பு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அது 6ல் வந்து ஹிட்டருக்கு ஒருத்தர் தோனி இருந்தார். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தோனியே பார்த்தீங்கன்னா 7th அந்த மாதிரி வராங்க. அப்போ அந்த 5th 6th அந்த பொசிஷனுக்கு ஆடுற பிளேயர்ஸே இல்லை நமக்கு. ஹிட்டருக்கு ஃபினிஷுக்கும் அந்த குவாலிட்டியான பிளேயர்ஸ் இன்னும் இல்லை. பட் ஆப்போசிட் ஆர்சிபிலாம் பார்த்தீங்கன்னா 8th 9th வரைக்குமே ஃபுல்லாக ஆல்ரவுண்டே கிட்டத்தட்ட 3-4 பிளேயர்ஸ் இருக்காங்க அதுலேயே. பட் வித்தியாசம் அதில் சிஎஸ்கே அதுக்கு நமக்கு பார்க்கும்போது. பட் ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சு எனக்கு குவாலிட்டியில் நம்ம எதனா நல்லா பர்ஃபார்ம் பண்ணோன்னு நினைக்கிறேன். நிறைய சேஞ்சஸ் ஆனால் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது சென்னை அணி வந்து எந்த அளவுக்கு தவறுகள் செய்திருக்கிறாங்க என்றெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போன்று விளையாடணும், இது போன்று விளையாடக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதற்கான காரணம் என்னவென்றால் நம்மளுடைய கிரவுண்ட்லேயே வந்து சென்னை அணி வந்து தோற்று இருக்கிறது. இந்த அதிர்ச்சியிலிருந்து நம்ம சென்னை ரசிகர்கள் இருந்து இன்னும் வெளிவராத காரணமாக ஒரு வெளிப்பாடு தான் இந்த பேச்சுகளாக இருக்குது. ரசிகர்கள் இன்றைக்கான மேட்ச் வந்து நல்ல முறையில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க.